இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ஃபோட்டோ வச்சு அவங்க கேட்ட சாங்குக்கு ஒரு மாசான வீடியோவை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றதான் ஃபுல் டுட்டோரியலாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதே மாதிரி உங்களோட இமேஜ் வச்சு நான் வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் உங்களோட ஃபோட்டோவை சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபோட்டோ வச்சு இந்த மாதிரி நீங்கள் கேட்குற சாங்கு கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த ப்ரீசெட்டுக்கான அதாவது இந்த எடிட்டுக்கான ப்ரீசெட் ரெண்டையுமே ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ரெண்டு ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கரெக்டாக இந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் சாங்கும் அது போக எம்டி அந்த மாதிரி வெறும் பீட் மார்க் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். நீங்கள் இதில் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த எம்டியாக இருக்க பீட் மார்க்கில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை வந்து கரெக்டாக ஆட் பண்ணாலே போதும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவே ரெடி பண்ணி முடிச்ச மாதிரி தான். இதில் நான் ஆல்ரெடி இந்த மாதிரி இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க இமேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபரோட இமேஜ் தான். ஸோ இதே மாதிரி உங்களோட இமேஜை வச்சு வீடியோ போடணும்னா மறக்காமல் நான் இன்ஸ்டாகிராமில் சொல்லியிருக்க ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாம இமேஜ் அதாவது வீடியோட லாஸ்ட் வரை இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் எப்படி இப்போ ஈஸியான ஸ்டெப்பில் எஃபெக்ட் ஆட் பண்ணி இந்த வீடியோவே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த சேக்கஃபைட் ப்ரீசர் இருக்குது பதில் அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வெறும் ரெண்டு எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த ரெண்டு எஃபெக்ட் வச்சு தான் நம்ம இந்த வீடியோவே ஃபுல்லாகவே மேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் இந்த மொதல் இருக்க எஃபெக்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக அந்த மொதல் இருக்க இமேஜோட வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக நம்ம கரெக்டாக அந்த சாங்கோட ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்குது பதில் அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக ஃபஸ்ட்டு இருக்க இமேஜில் கரெக்டாக அந்த இந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு இருக்க இமேஜில் இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜில் மறுபடியும் இதே எஃபெக்ட்டே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயும் கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதே மாதிரி மறுபடியும் ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜ். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணி கரெக்டாக வந்து இந்த மொதல் எஃபெக்ட்டை ஒரு இமேஜை விட்டுட்டு இந்த அடுத்த இமேஜில் ஆட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நான் ஏன் வெறும் ரெண்டே எஃபெக்ட்டில் கொடுத்துருக்கேன்னா இந்த சாங்குக்கு கரெக்டாக அந்த ரெண்டு எஃபெக்ட் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதில் நிறைய எஃபெக்ட் போட்டால் வந்து அந்த சாங்குக்கு அந்த லிரிக்ஸுக்கும் ஏற்ற மாதிரி இருக்காது. ஸோ அதனால வெறும் ரெண்டு எஃபெக்ட்டை வச்சு நம்ம ரொம்ப ட்ரெண்டிங்கான வீடியோவை மேக் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ இப்போ மொதல் எஃபெக்ட்டை ஈஸியாக வந்து ஆல்மோஸ்ட் பாதி இமேஜுக்கு ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து மீதம் நம்ம அந்த விட்ட ஒரு சில இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு மட்டும் அடுத்த இருக்க எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு அதே எஃபெக்ட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்க எஃபெக்ட் போக மீத இருக்குது நமக்கு இந்த லாஸ்ட் இருக்க ஒரே ஒரு எஃபெக்ட். ஸோ இந்த மொதல் எஃபெக்ட்டை நம்ம வெறும் எஃபெக்ட்டை மட்டும் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம். ஆனால் இந்த தான் நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல, லேயரோட காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் டச் பண்ணிட்டு இப்போ இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இதில் நாலாவது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்தாலே போதும். அந்த இமேஜோட சேர்ந்து அந்த லேயர் எல்லாமே காப்பி ஆயிடும். ஸோ காப்பி ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக நம்மனா இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு இருக்க இமேஜில் ஆட் பண்ணிட்டு அந்த ரெண்டாவது இருக்க இமேஜை விட்டுருப்போம் பார்த்தீங்களா. இப்போ விட்ட அந்த ரெண்டாவது இமேஜிலும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த ரெண்டாவது இமேஜை டச் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு ஸோ இதில் லாஸ்ட் இருக்க அந்த சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டையும் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். நமக்கு அந்த எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிடும். ஸோ இதை நீங்கள் ஒன் டைம் மட்டும் ஆஃப் பண்ணாலே போதும். ஸோ இந்த இடத்துல ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கடுத்து எம்டியாக இருக்க இமேஜ் ஸோ அதே மாதிரி இமேஜ் டச் பண்ணி இப்போ நீங்கள் சும்மா அந்த லாஸ்ட் அந்த டூப்ளிகேட் டச் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் இருக்க பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்ற மட்டும் கொடுத்தாலே போதும் வெரி எஃபெக்ட் மட்டும் நமக்கு கரெக்டாக ஆட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து மூவ் பண்ணி நம்ம இன்னும் எந்தெந்த இமேஜஸ்க்குலாம் எஃபெக்டாக ஆட் பண்ணாமல் இருக்கமோ அந்த இமேஜஸ் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் இமேஜ் டச் பண்ணி அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த லாஸ்ட் இருக்க பேஸ்ட் ஸ்டைல். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணி மீத இருக்க எல்லா இமேஜுக்கும் ஃபஸ்ட் இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இமேஜஸ் எல்லாத்துக்குமே நம்ம எஃபெக்ட்லாம் கரெக்டாக ஆட் பண்ணி இந்த வீடியோவை ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஆனால் இந்த இமேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த இமேஜஸோட குவாலிட்டி எல்லாத்தையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துட்டு மறுபடியும் அதே எஃபெக்ட்டே ஓப்பன் பண்ணுங்கள். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த கீழே இருக்க ரெண்டு எஃபெக்ட் போக மேலே இந்த மாதிரி ரெண்டு லேயர் வந்து கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு லேயருமே லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணால் இல்லை நான் இந்த இடத்துல நாலாவது பதிலாக காப்பி டூ லேயர் ஜஸ்ட் அதை மட்டும் டச் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக என்ன பண்ணால் கரெக்டாக சாங்கோட ஸ்டார்டிங் 0.0 செகண்ட்லேயே வச்சுட்டு அதே டூப்ளிகேட்டை மறுபடியும் டச் பண்ணிட்டு இல்லை கீழே இருக்க அந்த பேஸ்ட் டூ லேயர் அப்படின்ற கொடுத்தாலே போது ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு அந்த ஹெச்டிஆர் எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிடும். ஸோ இப்போ இந்த நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.